ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து விஜயலக்ஷ்மி. ஸோ என்னோடய பிஎஸ்சி பிஎட் பற்றி தான் நான் வந்து போட்டிருப்பேன் விஷயம். நான் வந்து இது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் எனக்கு வியூவர்ஸ்ன்னு கிடச்சது வந்து இந்த மைவி3 பற்றி பேசப்போய் தான். ஏதோ ஒன்று நம்ம உள்ளே இறங்க போய் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்தது மாதிரி ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் ஓரியன்டாக என்னோடய ஃபேஷன் ஓரியன்டாக தான் நான் ஆரம்பித்தேன். இது மாதிரி தான் போடணும் செய்யணும் அப்படின்னு ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு என்னமோவும் அதை பற்றி போடுறப்ப வியூஸே போகல. இந்த மைவி3 வந்து நிறைய சிஸ்டம் பிரதர்ஸ் கிடச்சாங்க. ஆனால் இதை பற்றியே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் வந்து டென்ஷன் ஆகி நான் வந்து அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். எனக்கு வந்து மைவி3 போட வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் வந்து என்னோடய ஸ்டடி ஓரியன்ட் என்னோட வேவே வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் இதான். நான் கடையில் தான் உட்காந்துருக்கேன். நான் வந்து எந்த வேலைக்கும் போக முடியாத சுச்சுவேஷன். பிகாஸ் என்னோடய பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஏஜ் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரைவேட் ஸ்கூலில் போய் பார்க்கறதுனாலுமே என் பாப்பா ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஆள் வீட்டில் இல்லை. 2 பேரும் இந்த திருப்பூரை பொறுத்த மட்டும் 2 பேர் மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கணும். என்னோடய அம்மா ஊர் வந்து மதுரை சைடு, எனக்கு எங்கள் மாமனார் சைடும் மதுரை தான். 2 பேருமே மதுரை தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட என் மாமனார் மாமியார் வந்து பிழைக்க வந்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கிட்ட 18 வருஷத்துக்கிட்ட கூட இருக்கும். நான் வந்து 8 வருஷம் ஆச்சு. திருப்பூருக்கு வந்து 8-9 வருஷம் ஆச்சு. நான் வந்து பிஎஸ்சி மட்டும்தான் அம்மா வீட்டில் படிச்சிருந்தேன். பிஎட் வந்து என்னோடய கணவர் வந்து படிக்க வச்சாங்க, என்னோடய வீட்டுக்கார் வந்து. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகலாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 630 சம்திங் போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து சீனியாரிட்டி, அதாவது நம்மளுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க எம்எஸ்சி படிச்சிருக்கணும்னாங்கன்னா பிஎஸ்சி பிஎட். எம்எஸ்சி வந்து டிஸ்கன்யூ, ஏன்னா கோவிட் டைத்தில் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக நியூஸில் பார்த்து டெட்டு முடிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனவங்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கல. இனி எங்களுக்கு எப்படி சிஎஸ் முடித்தவங்களுக்கு போடுவாங்கன்னு தெரியல. அதுக்கும் ஒரு பக்கம் போராட்டம் போய்கிட்டே இருக்குது. வாழ்க்கையே போராட்டமாக போய்கிட்டு இருக்கும் போல். வாழ்க்கையில் நடக்கிறதுலேயும் போராட்டமாக தான் எல்லாத்துலேயுமே போராட்டத்தை தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, சந்திப்போம். மைவி3 பொறுத்தமட்டும் போராட்டம் தான். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வித்து போராட்டம் தான். வாழ்க்கையிலையும் போராட்டம் தான். நிறைய போராட்டங்களை சந்தித்து போராட்டத்திலே வாழ்க்கை ஓடிடும் போல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் வருது. ஆனால் இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் யாருமே சலிச்சிக்க கூடாது. ஏன்னா பெண்களாக பிறந்தவங்க இன்னும் நிறையா பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால் வந்து நான் வந்து கிட்ஸ் வந்து அதாவது எனக்கு வந்து 3 குழந்தைங்க. ஸோ அவங்கள எப்படி கொண்டு போகிறது, இந்த பாப்பா வளர்க்குறதுக்கு அவங்க 2 பேரும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். இனிமேல் வந்து அவங்கள எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு செட்டு தான். அதை உங்க கூட ஷேர் பண்ணுறதுலாம் எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக வந்து நான் அடுத்து வந்து என்ன சப்ஜெக்ட், என்னோடய சப்ஜெக்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் எப்படி லேர்ன் பண்ணேன், நான் எப்படி படித்தேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா வந்து நான் எப்படி டீச்சிங் ஃபீல்டு வந்தேன், நான் எந்த ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்பலாம் போனது கிடையாது. எந்த ஸ்கூலுக்கு போனாலும் ஸோ குழந்தைங்கள காரணமாக வச்சு என்னால் வந்து இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி வந்து 3rd, செகண்ட் பேபி வந்து 2nd அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இது வந்து ஆஃப்டர் 5 வருஷம் கழித்து பிறந்ததுனால ஒவ்வொன்றே ஹேண்டில் பண்ணவங்களையும் நம்மளால் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஸ்டெடியாக நிற்க முடியல. ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்த மட்டும் தெரியும், நம்மளை சக்கையாக புழிஞ்சிருவாங்க. சரி, நம்ம இவ்வளோ சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் வந்து வெளியே தான் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வேலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கு தான். அவங்க வந்து எலக்ட்ரிஷியன். ஸோ அதனால் வந்து கடையை ஹேண்டில் பண்ண, அதாவது நடத்தினா திருப்பூரை பொறுத்த மட்டும் வாடகை கொடுத்தே கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதனால் நான் வேலைக்கு போகிறேன், நீ கடையை பார்த்துக்கோ, குழந்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டாங்க. ஸோ நம்ம காலையில் ஒரு 9 மணிக்கு வந்தோம்னா நைட்டு ஒரு 9:30 மணிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ குழந்தைங்க அதுவே தூங்கிடுறாங்க, அவங்களே ஹேண்டில் பண்ணணும். கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷன்லாம் மாறி கொஞ்சம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட மாட்டோமா, நம்மளுக்கு ஏதாவது முன்னேற்றம் கிடச்சிடாதா அப்படின்னா நம்ம சரி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். ஸோ அதுவுமே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டடி ஓரியன்டாக போடுற பார்த்தீங்கன்னா ஏதாவது ஓரியன்டாக போட அவ்வளோவா வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வர மாட்டாங்க. நான் மைவி3 ஆரம்பித்து மைவி3 நான் போட்டு எனக்கு அன்லக்கா என்னன்னு தெரில, இல்லை வந்து கம்பெனிக்கு லக்கான்னு தெரியல. காசு தான் போச்சு. சரி யூடியூப் சேனல் அதை மைவி3 பற்றி போடுவோன்னு பார்த்தா சப்ஸ்கிரைபர் வந்து சிஸ்டர்ஸ் வந்து நிறையா கிடச்சாங்க சீரியஸ்லி. ஆனால் வந்து இன்னும் என்னால் வந்து அதை ஏர்ன் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து இதை மைவி3 கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அதவே நினச்சிக்கிட்டு இருக்காமல் என்னோடய ஸ்டடி ஓரியன்டாக கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டு தான்.
ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்களோ, ஸோ அதை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எத்தனையோ போராட்டங்கள் கூட தான் நான் போய்கிட்டு இருக்கு. இதே ஒரு போராட்டம் நினச்சி இதே மூவ் பண்ணிட்டு போமே. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்ஸ் அலாட்.